வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எல்லாம் தமிழ்ன்னு பார்த்து வந்திருப்பீங்க. ராகுல் டிக்கி இறக்கலையா அப்படின்னு நினச்சி கூட வந்திருப்பீங்க. ஆமாங்க, உண்மைதான், அவர் இறக்கலை. அது எப்படின்னு நான் கொஞ்சம் கடைசியில் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம அவரை பற்றி சில விஷயங்களை எல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அதை பற்றி தான். ஸோ ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அது என்ன காரணம்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சுட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய பேர் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைடு அவங்க மனைவியை எழுப்பி விடுறாங்க, இன்னொரு சைடு அவங்க அம்மாவை எழுப்பி விடுறாங்க, இன்னொரு சைடு அவங்க நண்பர்களை எழுப்பி விடுறாங்க. ஸோ அவங்க தான் காரணம், மனைவி தான் காரணம், அம்மா தான் காரணம். ஸோ இதே மாதிரி சில விஷயங்களில் பரப்புகிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பம். ஸோ அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படின்னு நம்ம உள்ளே இருந்து பார்க்க போகிறது கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ அவங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும். மாமியார் மருமகளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆச்சுங்கிறது சொல்கிறது தப்பு. ஏன்னா ஒரு சைடு ஒரு சில பேர் அவங்க ஒய்ஃபு சைடு போயிட்டாங்க, ஒரு சில பேர் அவங்க அம்மா சைடு போயிட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுங்கன்னு. ஆக்சுவலி ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களை இழந்துட்டு தவிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆக்சுவலி நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் தேவையில்லாத நியூஸ்லாம் பரப்ப மாட்டீங்க. ஸோ ஓகே, ஒருத்தர் பிரபலமானவர் ஒருத்தர் இறந்துட்டார், அதை நம்ம ஒருத்தர் கண்டென்ட்டாக போடுறோன்னா அது நமக்கு ஒரு வருமானம் இருக்குதுன்னு நினச்சி போடுறீங்க. பட் அது உண்மையை மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ காசுக்காக தேவையில்லாததெல்லாம் பரப்பி விடுறது எனக்கு சரியாக படலை. ஸோ இதுவுமே என்ன சொல்லுவீங்க, நீ மட்டும் என்ன பண்ணுற அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆக்சுவலி நான் அதை அவர் இறந்தது அன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் போடலை. ஸோ இப்படிலாம் நியூஸ் கேள்விப்படுறதுனால நானும் சரி ஓகே, நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டு போங்க, இதை நம்ம சொல்லிடுவோம். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு மனைவன் ஒரு பிள்ளையை இழந்து ஒரு கணவனை இழந்து இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு குழப்பத்தில் என்ன வேணாலும் பேசுவாங்க. அதையே ஒரு இதாக போட்டுக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யாட்டாலும் ஓத்திரவமாக இருந்துடக்கூடாது, கஷ்டத்தை இன்னும் கொடுத்துடக்கூடாது. ஸோ உங்களால் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையா, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டவங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். பண்ண முடியலையா பேசாமல் அமைதியாக இருந்துட்டு போயிடுறது நல்லது. ஸோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் தான் தப்பான், இவங்களை கூப்பிட்டு நீங்கள் தான் தப்பான்னு சொன்னால் 2 பேரும் அடிச்சுட்டு கிடப்பாங்க. நாளை பின்ன அவங்களுக்குள்ளே ஒன்று சேராமல் கூட போயிடலாம். ஸோ அதனால் இதை தேவையில்லாததை பரப்பாதீங்க. அவர் ஸ்பீடில் போயிருக்காரு, ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காரு, அவ்வளோதான். இதுக்கு அம்மாவும் குத்தம் இல்லை, மனைவியும் குத்தம் இல்லை. ஸோ இதை நம்ம தேவையில்லாத நியூஸ்களை பரப்புறது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அவர் சாகலைன்னு சொல்கிறேன் இல்லையா, ஆமாம், அவர் நிறைய விஷயங்கள் நமக்காக நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, நம்மளை நிறைய பேர்த்த சந்தோஷப்படுத்தியிருக்காரு. ஸோ நானுமே அவர் வீடியோ நிறையா பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது அவரை நம்ம வீடியோ பார்க்கும் போதெல்லாம் அவர் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு தான். ஸோ அவர் ஆத்மா வேணால் இறந்து போயிருக்கலாம், ஆனால் அவரோட வீடியோ ஒவ்வொன்றும் இங்கே ஒவ்வொருத்தர் செல்லையும் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் செல்லையும் அவர் உயிரோட வாழ்ந்துட்டு தான் இருக்கார். ஸோ நம்மளால் முடிஞ்சது அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவோம், இல்லையா பேசாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். இதை தான் நான் சொல்ல வர்றது. ஓகே நண்பர்களே, நான் சொல்கிறதுல எதுவும் உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.